தமிழக முன்னாள் முதல்வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளருமாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். உடல்நிலை மிக மிக மோசமாக இருப்பதாக தற்பொழுது மருத்துவர்கள் அறிவிப்பும் ஒன்று வெளியாகி இருக்கிறது. நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்ட ஓபிஎஸ் அவர்கள் நெல்லையில் கலந்து கொண்டு தற்பொழுது அதற்கான பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவருக்கு தலை சுத்தல் ஏற்பட்டதன் காரணமாக அவர் ஓட்டலில் அறையில் ஓய்வெடுக்குமாறு அவரது ஆதரவாளர்கள் கூறியிருந்தனர். இந்த நிலையில்தான் நேற்று முழுவதுமாக ஆதரவாளர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஹோட்டல் விடுதியில் தங்கியிருந்தார். ஆனால் நேற்று இரவு அவருக்கு மிக மிக முழுவதுமாக வயிற்று வலி மற்றும் தலை சுற்றல் ஏற்பட்டதன் காரணமாக அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒட்டுமொத்த ஆதரவாளர்களும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களை பாதுகாப்பதற்காக மருத்துவமனையிலேயே சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட நேற்று 15 மணி நேரங்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் முழுவதுமாக மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்டிருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு துரோகிகளிடம் இருந்து அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக உரிமை மீட்பு மாநாடு என்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பன்னீர்செல்வம் அவர்களின் உடல்நிலை தற்பொழுது மிக மோசமாக இருப்பதாக மருத்துவர்கள் சொன்ன தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒன்று, அதிமுகவை நாங்கள் மீட்டெடுப்போம், இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியை விரட்டி அடிப்போம், இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும் என்று ஓபிஎஸ் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக கூறியிருந்தார். இந்த நிலையில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திடீர் உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளருக்கு வருத்தம் ஏற்படுவதாக தற்பொழுது தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. மீண்டும் அவர் உடல்நலம் பெற்று மக்களின் பணிகள் ஆற்ற வேண்டும். இத்துடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இரட்டை இலை சின்னம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைப்பதற்காக நாங்கள் போராடுவோம் என்றும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார்.